ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட் சிடேஸ்க்கு. அண்ட் சிஎஸ்கேவோட ஃபோர்த் லாஸ் வந்து நேற்று நடந்துச்சு. சிஎஸ்கே வந்து எதை நோக்கி போயிட்டுருக்காங்கன்னே தெரியல. ஒரு பெரிய பாதாளத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க மாதிரி தெரியுது. இட் இஸ் அ வேக்கப் கால் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். இப்போவே அவங்க வின் பண்ண ஆரம்பித்தாதான் வந்து லாஸ்ட்டில் வந்து அட்லீஸ்ட் பிளே ஆஃப் சான்ஸ் இருக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னும் ஒரு இஃப் எம் நாட் ராங் 8 or 9 கேம்ஸ் ஸ்டில் ஹேண்டில் இருக்குது. அண்ட் எல்லா மேட்சையும் வின் பண்ண முடியுமா? அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரகிளிங் காம்பினேஷனை வச்சு ஸ்பின் அட்டாக்கும் பெருசாக இல்லை இருக்கிற மாதிரி தெரியல. ஸ்டார்டிங் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணோம் எல்லோரும். பட் ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்காக இல்லை இருந்தாங்கன்னு நினச்சோம். பட் ஆனால் ஃபீல்டில் வந்து சொதப்பினாங்க. மிடில் ஆர்டரில் ஒரு வீக்னஸ்ஸு. என்னதான் இப்போ விஜய் சங்கர் வந்து வீக்னஸாக இல்லைனாலும் அவரால் முடிஞ்சதை அவர் அடித்து கொடுக்குறாரு. பட் இவங்க வந்து ட்ரோல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதை அவர் கண்டுக்கக்கூடாது. அவர் ஒரு மிடில் ஆர்டர், ஒரு சூப்பரான மிடில் ஆர்டர் பிளேயர் தான். பட் அவரால் அடித்து ஆட முடியுமான்னு கேட்டால் அது தெரியாது. பிகாஸ் பால் அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அவர் அடிப்பார், இல்லைனா அடிக்கிறது கஷ்டம் தான். பட் லாஸ்ட் மேட்ச் வந்து டோனி வந்து சிங்கிள் எடுத்து கொடுத்தப்ப அவர் தான் அடிக்கிறதுக்கு போயிருக்கணும். பட் 2 பேருமே சிங்கிள் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இருந்தாங்க. எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. அண்ட் பஞ்சாப் கூட வந்து ஆர்யா பிரியான்சி சூப்பராக ஒரு செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணிட்டார். ஃபர்ஸ்ட் செஞ்சுரி இந்த டாட்டா ஐபிஎல்லில். அண்ட் பயங்கரமான ஒன்று இன்னிங்ஸாக இருந்துச்சு. பஞ்சாப் வந்து வின் பண்ணிட்டாங்க. இந்த சீசன் என்ன ட்ரெண்டில் இருக்குதுன்னு பார்த்தா, ட்ராஃபி இல்லாத டீம்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப டாமினண்ட்டாக ஆடிட்டு ட்ராஃபி இருக்கிற டீமை வந்து ரொம்ப கீழே தள்ளிட்டாங்க. அண்ட் இந்த சீசனோட ட்ரெண்ட் இது தான். லேட்டர் ஆஃப் த ஐபிஎல் அது மாறுமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சிஎஸ்கே கம்பேக் கொடுப்பாங்க நீங்கள் நம்புறீங்களா? விசில் போடுவாங்களா திரும்ப வந்து? இல்லைனா அதே தானா திரும்ப கீழே போயிடுவாங்களா? டோனிக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் இந்த ஏஜில் ஆடணுமா? இந்த சீசன் ஆடி இருக்கணுமா? அவர் ரிட்டையர் ஆகியிருந்துருக்கணுமா? இந்த நேரத்துக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டெவான் கான்வே வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஃபார்ச்சூன்ஸ் மாறும்னு நம்பினாங்க. பட் அதுவும் மாறலை. அண்ட் சிஎஸ்கேக்கு எதுவுமே கரெக்டாக போகிற மாதிரி தெரியல. அண்ட் அவங்க காம்பினேஷன்ஸில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி vs டிசி, ஒரு முக்கியமான மேட்ச். ரெண்டு டீமுமே வந்து அன்டிஃபீட்டடாக இருக்காங்க. லாஸ்ட் ரீசன்ட் கேம்ஸில் ரொம்ப முக்கியமான கேமாக இருக்க போது. விராட் கோலியோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சின்னசாமி ஸ்டேடியமில் நடக்க போது. வெயிட் பண்ணி பார்ப்போம் காய்ஸ். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சிஎஸ்கே கம்பேக் கொடுப்பாங்களா இல்லையான்னு.